சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியின் 3வது நாள் ஆட்டம் இன்று துவங்க உள்ள நிலையில் சென்னையில் அதிகாலை முதலே மழை பெய்து வருவதால் போட்டி குறிப்பிட்ட நேரத்திற்கு துவங்குமா என்ற சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் முத்துக்குமார் நேரலையில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் முத்துக்குமார், நீங்க இப்ப களத்துல இருக்கீங்க, கள விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று முன்தினம் துவங்கியுள்ள நிலையில் இன்று 3வது நாள் ஆட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இருந்தாலும் கூட சென்னையை பொறுத்த வரைக்குமே இன்று அதிகாலை முதல் ஒரு மழை பெய்து வரக்கூடிய நிலையில போட்டி திட்டமிட்டபடி குறிப்பிட்ட நேரத்துக்கு துவங்குமா என்ற எதிர்பார்ப்பு என்பது ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அதாவது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச கிரிக்கெட் அணி முதலில் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்கிறது. இதில் முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று முன்தினம் துவங்கியது. நேற்று முன்தினம் துவங்கிய இந்த போட்டியில் வங்கதேச அணி டாஸ் வென்று முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் களமிறங்கிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 376 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளும் இழந்தது. குறிப்பாக உள்ளூர் நாயகனாக பார்க்கப்படக்கூடிய அஸ்வினின் சதத்துடன் இந்திய அணி 376 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளும் இழந்தது. இதனை அடுத்து வங்கதேச அணி 2வது நாளான நேற்று தனது முதல் இன்னிங்ஸை துவங்கியது. இந்திய வீரர்களின் அபார பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்த வங்கதேச அணி இறுதியில் 159 ரன்களுக்கு சுருண்டு ஆல் அவுட் ஆனது. இதனை அடுத்து 227 ரன்கள் முன்னிலை பெற்று 2வது இன்னிங்ஸை களமிறங்கிய இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கினார்கள். இந்த நிலையில் ரோஹித் சர்மா 6 ரன்களில் ஆட்டம் இழக்க 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 81 ரன்களுக்கு 3 விக்கெட் இழப்பிற்கு 3 விக்கெட் எடுத்திருந்தது. இந்த நிலையில இன்று 3வது நாள் ஆட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்குமே முதல் இன்னிங்ஸில் 227 ரன்கள் முன்னிலை பெற்று விளையாடி வருகின்ற நிலையில தற்பொழுது ரசிகர்கள் 3வது நாள் ஆட்டத்தை காண்பதற்காக நின்று கொண்டிருக்காங்க. அந்த நேரலை காட்சி பார்க்கணும். தற்போது ரசிகர்களுடன் முன்வைக்கலாம். ப்ரோ வணக்கம். 2 நாள் மேட்ச் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு 3வது ஆட்டம் துவங்க இருக்குது. ஒரு பக்கம் மழை வந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ரசிகர்கள்லாம் போட்டியை காண்பதற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கீங்க. எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு? ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சாட்டர்டே சண்டே தான் வரலான் இருந்தோம். மேபி இன்னைக்கே மேட்ச் முடிஞ்சிடலாம் மேலதான் இவ்வளவு க்ரௌடு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கே மேட்ச் ஓவர் ஆகும், ரிசல்ட் எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் சென்னையில மேட்ச் நடக்குது அப்படின்னு இருக்கும்போது 3 நாள்ல முடிய போகுது இல்லை 4 நாள்ல முடிய போகுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு வருத்தம் இருக்குது? அவ்வளோதான், வேற வழியில் பார்த்துதாகணும். நீ அடுத்து T20 அடுத்து ஜான்ல தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நீ வேற வழியில் அடுத்து IPL தான். அவ்வளோதான் வருது. நிச்சயமாக தற்பொழுது ரசிகர்களுக்குரிய கருத்தை பார்க்கும். ஒரு பக்கம் மழை பெய்தாலும் கூட நாங்கள் நிச்சயமாக இந்த போட்டியை பார்ப்போம் என்ற எதிர்பார்ப்புடனும் நம்பிக்கையுடனும் இந்த மைதானம் முன்பு நின்று கொண்டிருக்கிறார்கள். காலை முதலிருந்தே தற்பொழுது ரசிகர்கள் டிக்கெட் வாங்குவதற்கு நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தற்பொழுது காவல்துறை அதிகாரிகளும் பலத்த பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே டிக்கெட் கவுண்டரில் 200, 400, 1000 டிக்கெட்டுகள் என்பது விற்பனை செய்யப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை மட்டுமல்ல பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு ரசிகர்கள் இந்த போட்டியை காண்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தற்பொழுது சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்த வரைக்குமே 3 ஆண்டுகளுக்கு பிறகு டெஸ்ட் போட்டி நடைபெறுவதன் காரணமாக மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று 3வது நாள் ஆட்டம் என்பது துவங்க இருக்கிறது. இந்தியா வலுவான நிலையில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய சூழலில் இதுவரை 308 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. இன்னும் இந்தியாவிற்கு 7 விக்கெட்டுகள் மீதம் இருக்கிறது. சுப்மன் கில் மற்றும் ரிஷப் பண்ட் களத்தில் இருக்கிறார்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே இந்தியா ஒரு வலுவான இலக்கை நிர்ணயம் செய்து வங்கதேச அணியை 2வது இன்னிங்ஸை துவங்க இருக்குமா இல்லது நாளை வங்கதேச அணியை துவங்க விடுமா என்ற எதிர்பார்ப்பு என்பது இருந்துள்ளது. இருந்தாலும் கூட இந்த போட்டியை பொறுத்த வரைக்குமே இந்தியாவினுடைய வெற்றி வாய்ப்பு என்பது சற்று பிரகாசமாக தான் இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்.